அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹிற்கு மட்டும் உரித்தானது. அல் ஃபத்தாஹி, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ரஹ்மத்துடைய கசானாக்களை திறந்து வைக்கக்கூடியவன். அல் ஜவ்வாதி, கொடையாளன். அல் முஈனி, உதவி செய்யக்கூடியவன். அலா, மீது. அத்தஃபக்குஹி, கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யக்கூடியவன். ஃபித்தீனி, மார்க்கத்திலே. மண், அனைவருக்கும். இஹ்தாரஹு, அவன் தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் மார்க்கத்திலே கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யக்கூடியவன். மினல் இபாதி, அடியார்களிலிருந்து அவன் தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் மார்க்கத்திலே கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யக்கூடியவனான, கொடையாளனான, ரஹ்மத்துடைய ஹசானாக்களை திறந்து வைத்திருப்பவனான அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உரித்தானது. மேலும் அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கின்றேன். அஷ்ஹது என்ன அர்த்தம்? நான் சாட்சி சொல்கின்றேன். அதாவது லா, இல்லை, இலாஹ, வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேற ஒரு ரப்பு இல்லை, வேற ஒரு இலாஹ் இல்லை என்று நான் சாட்சி சொல்கின்றேன். ஷஹாதத்தன், உறுதியான முறையில் சாட்சி சொல்கிறேன். இந்த ஷஹாதத்தன் என்பது அஷஹதுக்கு மஃபூலே முத்லக்குன்னு சொல்லுவாங்க. படிச்சிருக்கீங்களா இதாயத்து நஹுல? அப்போ அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கின்றேன். அதாவது லா, இல்லை, இலாஹ, வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை என்று நான் சாட்சி சொல்கின்றேன். ஷஹாதத்தன், உறுதியாக சாட்சி சொல்கிறேன். ஒரு துளி அளவு கூட சந்தேகம் என் கல்புல இல்லை. உறுதியான முறையில் என்ன பண்ணுறேன்? சாட்சி சொல்கிறேன். மேலும் இந்த சாட்சி இருக்கு, இது எப்படிப்பட்டது என்றால், துதுகிலுனா, துதுகிலு, நுழைத்து விடும், நா, நம்மளை நுழைத்து விடும். தாரல் ஹுலூதி, தாரணன்னு அர்த்தம்? வீடு. ஹுலூதுனா நிரந்தரமான வீடான சொர்க்கத்திலே. சொர்க்கத்தை தான் என்ன பண்ணுறாங்க? தாரல் ஹுலூதின்னு சொல்லிட்டு அதோடைய தன்மையை சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ நிரந்தர வீடான அந்த சொர்க்கத்திலே நம்மளை நுழைத்து விடுமே. அப்படிப்பட்ட அந்த ஷஹாதாவை நான் உறுதியான முறையில் என்ன பண்ணுறேன்? வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கின்றேன். மேலும் அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கின்றேன். அன்ன, நிச்சயமாக, செய்யிதனா, நிச்சயமாக நம்மளுடைய தலைவர், முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபுதுஹு, அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் இருக்கின்றார்கள், வ ரசூலுஹு, மேலும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூலு. இதெல்லாம் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பெருமை என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய அப்துன்றது தான் பெருமை. அதனால தான் நம்ம திருக்கலிமாவில், ஷஹாதத்து கலிமாலே என்ன பண்ணுறோம்? அப்துஹு ஃபஸ்ட்டு ரசூலு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்துவை போடலாம்ல. ஏன் அப்துவை முற்படுத்தணும்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எதை கொண்டு தான் பெருமை அடைகிறாங்க? நான் அல்லாஹ்வுடைய அப்து என்பதை கொண்டு தான் பெருமை அடைகிறாங்க. நம்ம ஆலிமு, நம்ம 7 வருஷம் ஓதிட்டோம், அதெல்லாம் அடுத்து. ஃபஸ்ட்டு நம்ம யார்? அல்லாஹ்க்கு அபுது. நம்மெல்லாம் யார்? அல்லாஹ்க்கு அபுது. அப்போ அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கின்றேன். அன்ன, நிச்சயமாக, செய்யிதனா, நம்மளுடைய தலைவர், முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துஹு, அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் இருக்கின்றார்கள், வ ரசூலுஹு, மேலும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கின்றார்கள். அன்ன என்பது என்ன ஆமிலு? ஹுரூஃபுன் தன்சீபுல் இஸ்ம வ தர்ஃபஉல் கபர, நவு சானி அவாமில்ல. இது வந்தால் என்ன அமல் செய்யும்? கபருக்கு ரஃபா செய்யும். சரி, இதில் இஸ்முக்கு நசபு செஞ்சிருக்கா? செய்யிதனா முஹம்மதன், செய்யிதனாக்கு என்ன பண்ணியிருக்கு? நசப் செஞ்சிருக்கு. முஹம்மதன், அதுக்கும் நசப் செஞ்சிருக்கு. அது செய்யிதனாக்கு பதில், மௌசூ சிஃபத் கிடையாது. என்னது? பதில். பதில் படிச்சிருக்கீங்களா? தவாபியால 5 இருக்கும், அதில் பதில்னு ஒன்று. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் கிளாஸ் போடுவோம். ஓகேவா? அப்போ செய்யிதனா என்பது இஸ்மு அன்ன, இஸ்மு அன்ன. முஹம்மதன் என்பது பதில். ஓகேவா? அப்புறம் எது ஹபர் அன்ன? அபுதுஹு. அபுதுஹு என்பது ஹபர் அன்ன. புரியுதா உங்களுக்கு? அப்போ படித்ததை அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஜார் மஜ்ரூர் வருதா? ஃபி ஜாரு, அத்தீனி மஜ்ரூரு, அலா ஜாரு, அத்தஃபக்குஹி மஜ்ரூரு. அப்படி நம்ம படித்த அந்த நஹு சட்டங்களை
அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் என்ன பண்ணோம், அது நிற்கும், இல்லைன்னா மறந்துடும். புரியுதுங்களா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் இருக்கின்றார்கள். சாஹிபு என்ன அர்த்தமா? சொந்தக்காரராகவும் இருக்கின்றார்கள். சாஹிபுன்னு என்ன அர்த்தம்? சொந்தக்காரராகவும் இருக்கின்றார்கள். அல் மகாமில் மஹ்மூதி, மகாமுல் மஹ்மூத் என்ற அந்த புகழிற்குரிய இடத்திற்கு, மகாமுல் மஹ்மூத் என்ன அர்த்தம்? புகழிற்குரிய அந்த இடத்திற்கு சொந்தக்காரராகவும் இருக்கின்றார்கள். சல்லா, சலவாத்து செய்வானாக, சலவாத்து சொல்வானாகன்னு சொல்லி மீனிங் வைக்கக்கூடாது. என்ன மீனிங் வைக்கணும்? சலவாத்து செய்வானாக. சலவாத்துனா என்ன அர்த்தம்? கருணை, கண்ணியத்துடன் இணைந்த ஒரு கருணைக்கு தான் சலவாத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம சலவாத்து ஓதுறோன்னா என்ன ஓதுவோம்? நம்ம நபி மேலே சலவாத்து ஓதுறதா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின். இப்போ நம்மளை வச்சு சொல்லும் போது சலவாத்து ஓதுன்னு சொல்லி சொல்லணும். புரிஞ்சுங்களா? இப்போ அல்லாஹ் சலவாத்து சொல்கிறான்னு சொல்லி சொல்லக்கூடாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அல்லாஹ் சலவாத்து செய்கிறான். சலவாத்துன்னு என்னது? கண்ணியத்துடன் இணைந்த கருணை. அந்த கருணை அல்லாஹ்தால நபி மேலே பொழிகிறான், செய்கிறான் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர சலவாத் சொல்கிறான்ற மீனிங் வச்சிடக்கூடாது. இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன, அல்லாஹ் மலக்குகள் என்ன பண்ணிருக்காங்க? தஸ்பீஹ் பண்ணி முடிச்சுட்டு சலாத்து ஓதிட்டு இருக்காங்கன்ற மீனிங் வைக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? அல்லாஹ்வும் மலக்குமாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்து செய்கின்றார்கள். அல்லாஹ் சலவாத்து செய்கிறானா என்ன மீனிங்னா கருணை பொழிகிறான்னு அர்த்தம். மலக்குமார்கள் சலவாத் செய்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? இஸ்திக்ஃபார் செய்கிறாங்கன்னு அர்த்தம். முஃமின்கள் சலவாத்துனா துவா அப்படின்னு மீனிங். புரிஞ்சுங்களா? அப்போ ஸல்லல்லாஹு, அல்லாஹ் தாலா சலவாத்து செய்கிறான், வசல்லம மேலும் சலாம் சொல்கிறானா அதுக்கும் அதே மீனிங் தான். அல்லாஹ் என்ன பண்ணுறான்? சலாமத்தை இறக்கி வைக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே. அலைஹி, அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்தையும் சலாமையும் சொல்லுவானாக. இப்போ இந்த சல்லா சல்லம என்பது ஒரு மாதியான ஃபேல் தான். என்ன ஃபேல் தான்? மாலியான ஃபேல் தான். ஆனால் இதை கொண்டு நம்ம என்ன மீனிங் வைப்போம்? அம்ருடைய மீனிங் வைப்போம். இப்போ பாரக்கல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பரக்கத் செய்வானாகன்னு சொல்லிட்டு அம்ரா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆனால் பாரக் என்பது அம்ருடைய சீகாவா? கிடையாது. பாரக் என்பது ஃபேல் மாலி தான். பாரக்னா அல்லாஹ் பரக்கத் செய்து விட்டான்னு அர்த்தம். அப்போ ஒரு மாலியான ஃபேல் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு சில சமயங்களில் அம்ருக்காகவும் என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க. ஸல்லல்லாஹு, அல்லாஹ் தாலா சலவாத் செய்வானாக, வ சல்லம மேலும் அல்லாஹ் தாலா சலாமத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கி வைப்பானாக. அலைஹி, அலானா மீது, ஹீனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் தாலா சலவாத்தையும் சலாமையும் ஏற்படுத்துவானாக. வ மேலும், அலா மீது, ஆலிஹி அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், வ மேலும், அஸ்ஹாபிஹி அவர்களுடைய தோழர்கள் மீதும், அல் அம்ஜாதி, அம்ஜாதுன்னு என்ன அர்த்தம்? சிறப்பிற்குரிய அவர்களுடைய தோழர்கள். இந்த அம்ஜாத் என்பது அஸ்ஹாபுக்கும் சிஃபத்து தான், ப்ளஸ் ஆலிஹிக்கும் சிஃபத்து தான். சிறப்பிற்குரிய அவர்களுடைய தோழர்கள் மீதும் சிறப்பிற்குரிய அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. சலாத்தன் உறுதியான சலவாத்து உண்டாகட்டும். ஓ சலாமன் ரொம்ப அதிகமான சலவாத்தும் சலாமும் என்ன பண்ணட்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவங்க குடும்பத்தார்கள் மீதும் அவங்களுடைய தோழர்கள் மீதும் உண்டாகட்டும். இந்த சலவாத்து சலாம் இருக்கு எப்படிப்பட்டதென்றால் அஃபூசு, அந்த அல்லதி என்ற வார்த்தை அங்கே போக்கப்பட்டிருக்கும். அல்லதி என்ற வார்த்தை போக்கப்பட்டிருக்கும். அது எப்படிப்பட்ட சலவாத்து சலாம்னு சொன்னால் அஃபூசு நான் வெற்றி அடைவேன். சலாத்துன்னு சலாமனுக்கு அப்புறம் ஒரு அல்லதி வரும். அதனால தான் அந்த மீனிங்கை நான் வைக்கிறேன். அல்லதின்னு என்ன அர்த்தம்? எப்படிப்பட்ட சலவாத் சலாம் என்றால் அஃபூசு நான் வெற்றி அடைவேன், பி கொண்டு, ஹிமா அந்த இரண்டை கொண்டு தான் நான் வெற்றி அடைவேன், யோமல் மாதி மறுமை நாளிலே. யோமல் மாதினா மறுமை நாளிலே நான் அந்த ரெண்டை கொண்டு தான் நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு சொல்லி பஸ்மலா, ஹம்தலா, ஷஹாதா, சலவாத் இந்த நாளைக்கு என்ன பண்ணுறாங்க? முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முடிக்கிறாங்க. பஸ்மலானா என்னது? ஹம்தலானா, ஷஹாதானா அஷஹது அல்லா இலாஹ ஷஹாது கலிமா, சலாத்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, வபாது ஹம்து சலவாத்திற்கு பின்னால் அப்படியே வாசிக்கிறேன் பார்த்தீங்களா? இது அப்படியே ஜெராக்ஸ் போடணும். சஹாபாக்கள்கிட்ட இருந்த ஒரு பெரிய சிஃபத்து என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன பண்ணுறது? ஜெராக்ஸ் போட்டுறது. ஒன்று சொன்னால் அது அப்படியே ஒரு சின்ன ஃபீமின்னு கூட மாற்ற மாட்டாங்க, அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணணும்? நீங்களும் வாசிக்கணும்.
புரியுதா? அன்றைக்கி டேப் ரெக்கார்டர் உதாரணம் சொல்லி காமிச்சேன் பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் படைத்த படைப்புக்கே அவ்வளோ குதிரத்து இருக்கும் பொழுது டேப் ரெக்கார்டருக்கு அவ்வளோ சக்தி இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் சொல்லுதில்ல, நம்ம வாய்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணிடுதில்ல.